ஏன்டா இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு, ஒரே எரிச்சலா இருக்கு. ஐயோ முடியலடா சாமி, அப்படியே இழுக்குது, கழிப்பா அரிக்குது. இந்த கழுத்துக்கிட்ட கூட ரொம்ப மோசமா இருக்கு. வணக்கம் நண்பர்களே, இவங்க பேர் தான் புஜி. ஸோ இந்த ஷிட்ஸு பார்த்தீங்கன்னா ஹெவி நாட்ஸோடு வந்திருந்தாங்க. அண்ட் அதே சமயம் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வேறு இருந்தது. ஸோ அதனால் அவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து 0 ட்ரிப் கேட்டிருந்தாங்க. நம்மளும் 0 ட்ரிப் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இவங்க ஃபஸ்ட் டைம் வந்திருந்ததுனால ரொம்ப பதட்டத்திலே இருந்தாங்க. இங்கிட்ட அங்கிட்ட அப்படியே ஓடாமல் சில டாக்ஸ் வந்து பதட்டத்தில் இருக்கும்போது அப்படியே ஒரே இடத்துல சுருண்டு படுத்துக்குவாங்க. இந்த மாதிரியும் பண்ணுவாங்க. அதே தான் இவரும் பண்ணார். அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் பிரச்சனை என்னென்னா, அந்த அடிவயிறு இந்த போர்ஷனில் போகிறப்ப தான். ஏன்னா அவங்க வந்து அடிவயிறு போர்ஷனுக்குலாம் ட்ரிம்மரை கொண்டு போனோன்னு வச்சுக்கோங்களேன், உடம்பை விரைச்சிக்கிட்டு அப்படியே சுருள ஆரம்பிப்பாங்க. அது வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது அவங்களுக்கும் பெயினாக இருக்கும், நம்மளுக்கும் டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். பட் என்னென்னா, இவங்க வந்து கொஞ்சம் அந்த மேலே இருக்கிற போர்ஷனை வந்து 0 ட்ரிம் பண்ணும்போதே வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுள் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து எடுத்தோடனே நம்ம ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம், கொஞ்சம் டைம் கேப் கொடுப்போம். ஏன்னா சில டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மசில் போட்டால் தான் கண்ட்ரோல் ஆகும்னு இல்லை, அவங்கள மசில் போடாமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் எடுத்தோடனே மசில் போட்டோம். பழகாத டாக்ஸுக்கு வந்து எடுத்தோடனே ஃபஸ்ட்டு மசில் போட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப இன்னும் பதட்டமாக ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழ்நிலை கூட போகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மசில் போடுறது, இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே வந்து கொஞ்சம் கேப் கொடுத்து தான் நான் பண்ணுவேன். அப்போ தான் வந்து அவங்களுக்கும் ஒரு மாதிரி ஒரு ட்ரஸ்ட் க்ரியேட் ஆகும். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் 0 ட்ரிம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. உங்கள் பிட் பேரண்ட்ஸ் ஏற்கனவே அந்த நெத்தி இதிலெல்லாம் ட்ரை பண்ணாங்க, பட் முடியலை. அதனால் நம்ம இடத்த கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அந்த ஸ்கின்னெல்லாம் பார்த்தீங்களா, அந்த தொடப்பகுதியில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள், அது எல்லாமே புண்கள் தான். ஸோ நான் இப்போ கழுத்தை பிடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. அந்த பிடிக்கிறது வந்து ஜாஸில், அதாவது தாடையோட எலும்பை தான் நான் வந்து தூக்கி பிடிப்பேன். அப்போ தான் வந்து நம்மளால் கழுத்தில் ஒர்க் பண்ண முடியும். இவங்களுக்கு கால் எல்லாமே ரொம்ப புண்ணாக இருந்ததுனால வந்து ஓவர் சென்சிட்டிவ் ஆயிடுச்சு. நம்ம வந்து ட்ரிம்மரை வந்து அந்த தோல் மேலே வச்சாலே வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு வந்து கால்களில் இருக்கிற ஸ்கின் எல்லாமே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் ரொம்ப மோசமாயிருச்சு. ஸோ இவங்க இப்போ குளிப்பாட்டி முடிச்சுட்டு டேரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. நல்லா குளிப்பாட்டும் போது கொஞ்சம் ஆட்டம் வந்துருச்சு. என்னடா இது அமைதியான பையனாக இருக்கானே, குளிப்பாட்டும் போது பேசாமல் இருப்பானேன்னு நினச்சேன். ஆனால் குளிக்கும்போது ஆட்டம் பயங்கரமாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபைனலாக குளிப்பாட்டி சூப்பராக துவட்டி முடிச்சு அவங்கள வந்து ப்ளோ ட்ரையர்லாம் போட்டு வீட்டுக்கு கிளப்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கைஸ். பாய்.